ஹாய்! குற்றாலம் சீசன் ஸ்டார்ட் ஆனதுக்கப்புறமா ஒரு டைமாச்சும் அங்கே போகணும் அப்படின்னு சொல்லி ஹஸ்பண்ட் ரொம்பவே பிளான் போட்டு வச்சுருந்தாங்க. அன்எக்ஸ்பெக்டடாக அவங்க வந்த அன்னைக்கு குளிக்கலான்னு சொல்லி அனௌன்ஸ்மெண்ட் வந்ததும் நாங்கள் கிளம்பிட்டோம். அங்கே போனதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அருவியில் ஆவரேஜாக தண்ணி விழுந்துச்சு அண்ட் சிலு சிலுன்னு காற்று இருந்துச்சு. ஈவினிங் டைம் அப்படிங்கிறதுனால சூப்பராக இருந்துச்சு. எனக்கு பொதுவாகவே பார்த்திங்கன்னா இப்படி இருக்கிறது ரொம்ப பிடிக்கும். சில பேருக்கு சிலு சிலுன்னு காற்று வர்றதோட சாரல் அதிகமாக அடித்து வெள்ளம் மாதிரி தண்ணி கொட்டணும் அந்த மாதிரி இருந்தால் அவங்க என்ஜாய் பண்ணுவாங்க. ஸோ எனக்கு வந்து இந்த மாதிரி என்ஜாய் பண்ணுறது ரொம்பவே பிடிக்கும். குளிக்கிறதை விட இந்த மாதிரி எக்ஸ்ப்ளோர் பண்ணுறது ரொம்ப பிடிக்கும். ஹஸ்பண்ட் குளிச்சுட்டு வந்ததுக்கப்புறமா நாங்கள் பழக்கடையில் போய் பழம் எல்லாம் வாங்கிட்டு வந்தோம். அங்கே இந்த முடவாட்டுக்கால் கிழங்கு வச்சுருந்தாங்க. மெடிசினல் பர்பஸ்க்காக நிறைய பேர் வாங்கிட்டு போயிட்டு இருந்தாங்க. ஒரு கிலோ 200 சொல்லி சேல் பண்ணிகிட்டு இருந்தாங்க. எனக்கு பொதுவாகவே இந்த மாதிரி ஒரு இடத்துக்கு வந்தோம் அப்படின்னா அங்கே எது எடுத்தாலும் 10 கடை போட்டிருப்பாங்க இல்லையா, அந்த கடைக்கு போய் எக்ஸ்ப்ளோர் பண்ணுறது ரொம்பவே பிடிக்கும். வாங்கலை அது ரெண்டாவது. ஆனால் உள்ளே போய் என்ன இருக்குன்னு பார்க்குறதுல அலாதி சந்தோஷம். இந்த மாதிரி யாராச்சும் இருந்தீங்கன்னா மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லிட்டு போங்க. அங்கே எனக்கு ரொம்பவே ஆச்சரியமாக இருந்தது. இதில் ஒரு ஐட்டம்ஸ் கூட என்னால் வந்து வேண்டான்னு சொல்லி வைக்கவே முடியல. அன்ஃபார்ச்சுனேட்லி எனக்கு இப்போதைக்கு இதெல்லாம் தேவைப்படலை. ஆனால் பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருந்துச்சு. ரேட்டும் வந்து அஃபோர்டபுளாக இருந்துச்சு. ஸோ அதை வந்து ஜஸ்ட்டு நான் பார்த்துட்டு வந்துட்டேன். அதுக்கப்புறமா குற்றாலநாதர் சுவாமி கோயிலுக்கு போயிட்டு சாமியெல்லாம் கும்பிட்டுட்டு நாங்கள் கிளம்பிட்டோம். வழியில் பார்த்திங்கன்னா காடை முட்டை கெபாப் வந்து இப்போ எல்லா பக்கத்துலேயும் ஃபேமஸ் ஆகிடுச்சு. ஸோ நாங்களும் ஒன்று வாங்கி சாப்பிட்டுட்டு நேந்திரப்பழ சிப்ஸு தேங்காய் எண்ணெயில் பொரிச்சதும் பலாக்கா சிப்ஸும் வாங்கிட்டு வந்தாச்சு. ஸோ நீங்களும் குற்றாலம் போனீங்கன்னா உங்களோட எக்ஸ்பீரியன்ஸை மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.